வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் 7வது வீட்டில் இருக்கார். அவரோட பார்த்தீங்கன்னா தன லாபாதிபதியான புதனும் சேர்ந்துட்டு இருக்காரு. குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசி கிடைக்குது. அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால, கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இந்த ஒரு 15 நாளைக்குள்ளே இருக்கும். அப்போ கூட்டுத் தொழில் செய்கிறவங்க இன்னொரு கூட்டாளியை சேர்க்கணும், ஒரு ரூ. 10 முதலீடு போட்டு இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டு பெருசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதனும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணைவருக்கு, அது மனைவியோ கணவனோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசாங்கத்தில் ஒரு துறையில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் டெம்பரவரியாக தான் இருக்கேன், தற்காலிகமாக தான் இருக்கேன், பர்மனெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செய்யலாம், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட சில பேருக்கு மனைவி வழியில் சொத்து கிடைக்கும், தாய் வழியில் சொத்து கிடைக்கும். அது மாதிரி எங்கே இருந்தோ இனம் புரியாத இடத்துலேருந்து நமக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி திருமணமாகாத சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறதும் இப்போ கைகூடி வரும். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், சரியான வரன் அமையல, மாப்பிள்ளையை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சோம்னா ஜாதகம் சரியாக செட் ஆகலை, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, நானும் வயசாகி போச்சு, 10 பொண்ணுக்கு மேலே பார்த்துட்டேன், 20 மாப்பிள்ளைக்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி கண்டசனியோட ஆதிக்கமே இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் கண்டசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது குறையும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால கண்டசனியால் வரக்கூடிய தேக ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது சரியாயிடும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சல், சுரம், ஜலி இதோடய முடிஞ்சு போயிடும். ஒரு 200-300 செலவு பண்ணுறோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அதோடய நல்லபடியாக குணமாயிடலாம். பெரிய அளவில் மருத்துவ செலவுக்கு வேலை அப்படிங்கிறது இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் கும்பராசியில் இருக்கிற புதனும் பார்த்திங்கன்னா கல்வித்துறை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூலத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒரு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை படிக்கும்போதே ஒரு பகுதி நேரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. சிலருக்கு வாகன யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாமா மச்சான் வழியில் நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் உறவுகளோடு அதிகபட்ச நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் யோகக்காரகன் செவ்வாயோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இடம் பூமி வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதுமாரி பூர்வீக சொத்தில் ஒரு பாகம் பிரிக்கணும், அண்ணன் தம்பி உள்ள பாகம் போட்டுக்கிறோம், இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு வழக்கு நடக்குது, அது நமக்கு சாதகமாக முடியறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிங்கனாலும் பெரிய அளவில் வெற்றி பெறிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேலிடத்தோட ஆதரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். தொழிலையும் புது பங்குதாரர்களை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால நல்லபடியாகவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிறதால கொஞ்சம் நிலப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு கொல்லை இருக்குது, ஒரு வயல் இருக்குது அப்படின்னா அண்டை எல்லா வகையில் ஒருத்தன் எனக்கு 2 அடி இருக்குன்னு வேலியை தள்ளி போடுவான், இல்லைனா அங்கே அடிக்கிற மருந்து நம்ம பயிரில் போடும், இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு எல்லை பிரச்சனை வரும், இல்லைனா ஆடு மாடு நம்ம கொள்ளையில் மேய்ஞ்சிரும், இல்லைனா நம்மளோட ஆடு மாடு போய் அவங்க கொள்ளையில் மேயும். இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் நிலம் வச்சுருக்கவங்க நிலத்தை உரிய அளவீடு செஞ்சு வேலி போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுமாதிரி கால்நடைகளையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மொதல் 15 நாளைக்கு சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்குது. இது அவ்வளோ நல்லதில்லை. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் கடுமையை குறைக்கும். ஆனால் குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இந்த சனி சூரியனோட சேர்க்கையால் வீட்டில் பார்த்திங்கன்னா மாதம் 5000 செலவாகுது அப்படின்னா இந்த மாதத்தில் 7-8 செலவாகிப்போம், அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் போய் கும்பராசியில் உட்கார்றாரு சனியோட சேர்ந்து. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பகை கிரகங்களோட சேர்க்கை தான். இந்த 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியனும் போய் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருவார். அப்போ இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கே உண்டான அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது. இல்லைனா தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி கொள்ளையில் எல்லை பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் இருக்கும். அதனால்
நம்ம ஒரு காணி வச்சுருக்கோம், நம்ம ஒரு நிலம் வச்சுருக்கோம், நம்ம ஒரு பிளாட் வச்சுருக்கோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பக்கத்து நிலத்துக்காரனை கூப்பிட்டுங்க வாப்பா அளந்துக்க. நான் அப்புறம் வேலையை ஆரம்பித்த பிறகு அரை அடி இருக்குது காடி இருக்குதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒரு அடி போட்டு தான் கட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக சொல்லிவிட்டு அதன் பிறகு வேலைகள் அப்படிங்கிறத செய்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போயிடுவார். ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் கும்பராசிக்கு போகிற இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு யோகமான நேரம் தான். தொழில் நல்லபடியாக போகும். என்னதான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையற்ற பஞ்சாயத்துகள் வந்தாலும் கூட தொழில் ரீதியாக வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பொது திட்டங்கள் வச்சுருப்பீங்க. இந்த மாதத்தில் இதை நாம் செய்யணும், இவ்வளோ வியாபாரம் பண்ணியே ஆகணும், இவ்வளோ லாபம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுப்பீங்க. இவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ தூரம் லாபம் வரும், அதை நாம் செஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் செய்யுங்க. அதேமாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியாட்களை வேலையை விட்டு நீக்கிறதோ புது பணியாட்களை சேர்க்குறதோ இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். பழைய பணியாட்கள் ஒத்துழைப்பே கொடுக்கலனாலும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அனுசரித்து அவங்களுக்கு சில சலுகைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். இந்த சுக்கிரனோட பலனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய அளவிலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள், இல்லைனா ஒரு பெரிய வாய்ப்புக்காக காத்திருந்து சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் கோட்டை விட்டு இன்றைக்கி பெரிய வாய்ப்பும் கிடைக்கல, சின்ன வாய்ப்பும் கிடைக்கல, பேசாமல் அன்றைக்கே அப்படியே போயிருந்தால் நல்லா இருந்திருப்பேன், அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ல் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. குடும்பஸ்தானத்தில் உள்ள கேது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க, நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். ராகு அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால எதையாவது போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் தவிப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெருகிங்க, இறை வழிபாடு செய்யுங்க. தினமும் குளித்து முடிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. தான தர்மம் செய்கிறதுல காசு பணம் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. இதை செஞ்சால்